எத்த இந்தாங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு தோசையா? ஏன் மருமோளே, காலைல ஒரு சப்பாத்தி குருமா உருளைக்கிழங்கு பூரி அதெல்லாம் செய்ய தெரியாதா? வரட்டி சுடுறாப்பல இந்த தோசையை சுட்டுக்கிட்டே இருக்க. எத்த காலைல எம்பிட்டு வேலை இருக்கு. அவர் ஆஃபீஸ் போகணும், நான் ஆஃபீஸ் போகணும். சப்பாத்தி குருமாவும் உருளைக்கிழங்கு பூரியும் செஞ்சா எப்படி எத்தனை நேரம் பார்த்தோம்? என்ன சின்ன பொண்ணு, வாய் ரொம்ப நீளுது. இதுக்கப்புறம் உன் கையால ஒரு பருக்க கூட வாங்கி சாப்பிட மாட்டேன். நான் என் பொண்ணு வீட்டுக்கு போறேன். எத்த ஒரு மாசம் என் பொண்ணு வீட்டுக்கு போய் நல்ல ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கிட்டு வர போறேன். என்னைக்கு இவ கையால சாப்பிட ஆரம்பிச்சனோ உடம்பே வீக்கா போச்சு. சே அம்மா, எப்படிமா இருக்க? அண்ணா அண்ணிலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடி. ராதிகா, இப்படி தூரம் வெயில வந்தது களைப்பா இருக்கு, ஒரு காபி போட்டுட்டாமா? எம்மா, என்ன விட காபி நீ என்னமா சூப்பரா போடுவ. உனக்கும் போட்டுக்கிட்டு எனக்கும் கொஞ்சம் போட்டு கொண்டாமா. உன் கையில காபி குடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா, ஒரு மாசம் உன்னை கூப்பிட்டு வீட்டுல வச்சுக்கணும்னு. கை கால்லாம் வேலை செஞ்சு அசந்து போச்சுமா. இனி இந்த வீட்டுல எல்லா வேலையும் நீயே பாத்துக்குவ. நீ தான் வந்துட்டல, நான் நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேம்மா. அப்புறம் அம்மா, அங்க பாத்திரம் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன், கழுவி போட்டுடு. துணி கொஞ்சம் கிடக்கு, அதை ஊற வச்சுட்டேன். நீ தோச்சா மட்டும் போதும், நான் காய போட்டுடுறேன். அப்புறம் அம்மா, மதியானத்துக்கு நல்லா நறுக்குன்னு காரமா மீன் குழம்பு வச்சு கொடுமா. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா. சப்பாடியா, ஒரு மாசம் நல்ல நிம்மதியா இருக்கலாமா. நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா இவ நம்மள வேலை வாங்குறாளே. ஒழுங்கா அந்த தோசையை தின்னுக்கிட்டு மூடிக்கிட்டு மருமகிட்டே இருந்திருந்தா டிவி பார்த்தமா தூங்கணமான்னு இருந்திருக்கலாம். இப்ப இவகிட்ட வந்து சிக்கிட்டேன். எம்மா, எழுந்து போமா, வேலை கிடக்குல. என்ன இருந்தாலும் நம்ம வீடு தான்.